கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் நாம் தேவனுடைய சந்ததி, we are God's offspring, நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம் என்றதை நாம் எண்ணி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. தேவனால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், அவருடைய சந்ததிகளாக இருக்கின்றோம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 30வது வசனத்திலே, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். பல காலங்களாக இருண்ட காலம் போல் இருந்தது. அறியாமை உள்ள காலங்களிலே ஜனங்கள் ஜீவித்தார்கள். அந்த அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிறதான எல்லா மனுஷருக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் முன்பதாக தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையாக அவர்களுக்கு சொன்னார். அந்த கட்டளையை அப்போஸ்தலர்கள் உலகமெங்கிலும் கடந்து சென்று நிறைவேற்றினார்கள். அதைத் தொடர்ந்து இன்று நாமும் பிரசங்கித்துக் கொண்டு வருகின்றோம். உலகத்தில் இருக்கிறதான எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால்தான் நாம் பாவ மன்னிப்பை பெற முடியும். பாவத்திலே இருந்து கொண்டு ஒருவன் பாவ மன்னிப்பை பெற முடியாது. எனவே அவன் மனம் திரும்பி ஆக வேண்டும். எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் இது சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம், அதற்கு நாம் உடனே செவி கொடுத்து ஆக வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 29வது வசனம், நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலைகளினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இன்றைக்கு உலகத்திலே பாரம்பரியமாக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கு ஒப்பாக ஒரு உருவத்தை உருவாக்குகிறார்கள். பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேற பெற்ற கற்களினாலும் தெய்வத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அதற்கு ஒப்பாக தெய்வம் நிச்சயமாக மாறாது. தேவன் அதற்கு ஒப்பாக ஒருபோதும் மாற மாட்டார்.
நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்கிறோம். மனுஷனுடைய கை வேலையாக இந்த விக்கிரகமானது இருக்கிறது. அது அவருடைய யுக்தியினாலே உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த பூமியிலே உள்ளவைகளுக்கு ஒப்பாக, வான மண்டலங்களில் உள்ளவைகளுக்கு ஒப்பாக, அல்லது சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு உருவத்தை உருவாக்குகிறார்கள். யாத்திராகமத்திலே கட்டளையாக சொல்லியிருந்தார், யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்கவே வேண்டாம். தம்முடைய சந்ததியாகிய இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதே மனிதன் செய்ய ஆரம்பித்தான். எனவே இங்கே அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கும் போது, நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. ஒருபோதும் நாம் நினைக்க முடியாது. அவைகளுக்கு ஒப்பாக தேவன் ஒருபோதும் மாறவே மாட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். எவ்வளவு பெரிய வானம், பூமி, சர்வத்தை உண்டாக்கின தேவன் ஒரு விக்கிரகத்துக்குள்ளாக அவர் போய் வாசம் செய்வாரா? அல்லது நாம் கட்டக்கூடிய சிறிய ஒரு அறைக்குள்ளாக அவர் போய் வாசம் செய்வாரா? ஒருபோதும் வாசம் செய்ய மாட்டார். அவருக்கு ஒப்பாக நாம் ஒருபோதும் ஒன்றை உருவாக்கவே முடியாது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். God created man in his own image. In God's image he created him. Male and female he created them. தேவன் எப்படி இருக்கின்றாரோ அதே வண்ணமாக ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆவியின் சாயலிலே அவர்களை உண்டு பண்ணினார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியை மனிதனுக்குள்ளாக தேவன் கொடுத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார் என்று வேதாகமும் மிக தெளிவாக போதிக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வரும்போது, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு செய்தியை அங்கே பேதுரு வலியுறுத்தியிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பி ஆக வேண்டும். இந்த பூமியிலே எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நிறுத்தவர்களாக இருந்தாலும் சரி, மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலே உள்ள அத்துணை ஜனங்களும் மனம் திரும்பி ஆக வேண்டும். இது தேவனுடைய செய்தியாக இருக்கிறது. இது பரத்தின் செய்தியாக இருக்கிறது. எனவே பரிசுத்த வேதாகமும் அநேக மொழிகளிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு உலகமெங்கிலும் அச்சிடப்பட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு புத்தகமாக பரிசுத்த வேதாகமானது இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மிலே நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் அப்பொழுதே அந்த உலகமானது அழிந்து போய்விடும். தாமதிக்கிறார். எதற்காக? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தால் என்னுடைய குடும்பத்தாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களே. விசுவாசத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 75% மனம் திரும்பி விட்டார்கள். இன்னொரு 25% தான் நிச்சயமாக மனம் திரும்பி விடுவார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று எத்தனை ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும். ஒருவரும் கெட்டு போவதே பிதாவின் சித்தமில்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று
தேவன் விரும்புகிறார். எனவே எல்லோருமே மனம் திரும்பி ஆக வேண்டும். அதற்காக நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த மனம் திரும்புதலின் செய்தி ஆதி முதலாகவே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார். மத்தேயு 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். இந்த செய்தியை எங்கும் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். யூதேயாவின் வனாந்தரத்தில் மனம் திரும்ப வேண்டும், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது யோவான் தொடங்கி பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. மத்தேயு 3வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? நாம் ஆபிரகாமின் சந்ததி தானே, ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் தகப்பனாயிற்று என்று மெத்தனமாக இருந்தார்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை முதலாவது நீங்கள் கொடுங்கள் என்று யோவான் அங்கே பிரசங்கம் செய்தார். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும், அந்த அளவுக்கு வல்லவர். ஆதாமை எதிலிருந்து உண்டு பண்ணினார்? மண்ணிலிருந்து உண்டாக்கினார். இந்த பூமியில் இருக்கிற இடங்களில் எல்லாம் மண்ணு கல்லு தான் இருக்கிறது. அவைகளிலிருந்து ஒரு மனிதனை தேவன் உண்டு பண்ண முடியும். அதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை என்றால் அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எனவே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் யூதேயா தேசத்திலே வனாந்தரங்களிலே அங்கே பிரசங்கம் செய்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டு கொண்டு ஒட்டகத்தோலை உடித்து கொண்டு கர்த்தருக்காக, அந்த ராஜ்யத்திற்காக இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி இந்த யோவான் ஸ்நானகன். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த யோவான் ஸ்நானகனை போல செயல்படுவார்கள் என்றால் ஊழியமானது அற்புத விதமாக வளரும். அந்த விதமான நபர்களை நாம் பார்ப்பது, அந்த விதமான நபர்களை நாம் பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது. ஊழியத்திற்காக முழுவதுமாக அர்ப்பணம் செய்யப்பட்டவன், வயதான தம்பதியருக்கு பிறந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக முன்னே கடந்து சென்றவன். அவனை தொடர்ந்து இயேசுவும் பிரசங்கம் செய்தார். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Jesus began to preach and to say, repent, for the kingdom of heaven is at hand. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ராஜ்யம் என்பது அவருடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலுவைக்கு அப்புறமாக அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய ராஜ்யம். ஆவிக்குரிய ராஜ்யத்திலே அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள்.
இந்த மனம் திரும்பக்கூடிய விசுவாசிகள் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பெயரானது எழுதப்படுகிறது. உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் அறிக்கை செய்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சபையிலே நீங்கள் இணைக்கப்பட முடியும். இந்த விதமான படிகளை நீங்கள் நிறைவேற்றும் போதுதான் நீங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். ஆக மனம் திரும்புதல் முதலாவது படியாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்து மனம் திரும்பியாக வேண்டும், பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் பெற்றாக வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47 வாசிக்கிறோம் அல்லவா? எனவே இயேசு அந்த யூத ஜனங்களை பார்த்து யோவான் பிரசங்கித்ததைப் போல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதே என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் நீ இந்த பூமியிலே மனம் திரும்பி ஆக வேண்டும். மனம் திரும்பாமல் ஒருவரும் ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது பிலிப்புடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கே யாருக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார்? புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் பிரசங்கம் பண்ணினார். எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து. இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியார்கள் இதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு பழைய ஏற்பாட்டு காரியங்களையே அதிகமாக எடுத்து பிரசங்கிக்க விரும்புகிறார்கள். பழைய ஏற்பாடு எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நாம் கை கொள்ள வேண்டிய உபதேசம் முழுமையுமாக புதிய ஏற்பாடு, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது நிழல், இது நிஜம். இந்த நிஜத்தை நாம் இன்றைக்கு ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும். எனவே இந்த பிலிப்பு அப்போஸ்தலராலே, அந்த சபையின் மூப்பர்களாலே தேர்வு செய்யப்பட்டவர்களே ஒருவன் தான் பிலிப்பு. அவன் பிரசங்கிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, அவர்கள் விசுவாசித்தார்கள். யார் விசுவாசித்தார்கள்? புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசித்தார்கள். புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். விசுவாசத்தோடு அவர்கள் நின்று விடவில்லை. இன்றைக்கு அநேகர் விசுவாசிக்கிறார்கள், அதோடு நின்று விடுகிறார்கள். அவர்கள் விசுவாசித்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள். நிச்சயமாக அதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்திருப்பார்கள். பிலிப்புடைய பிரசங்கம் அவர்களை முழுவதுமாக மாற்றினது. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 11-12 வசனங்களுக்கு நாம் வரும்போது பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். யாரை அற்பமாக எண்ணினார்களோ யூத ஜனங்கள், அவர்தான் மூளைக்கு தலைக்கல். ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் அந்த அஸ்திவார கல் போடுவோம், அதுதான் தலைக்கல். அதை வச்சு தான் அந்த வீடு கட்டப்படும். அதே போல சபைக்கு அஸ்திவாரமாக இயேசு கிறிஸ்துவை தேவன் ஏற்படுத்தினார். அந்த யூத ஜனங்கள் அவரை புறம்பாக்கி சிலுவையிலே போய் ஆணியடித்து கொலை செய்து போட்டார்கள். வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஒரே ஒருவர் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது இந்த பூமியில, அது இயேசு என்ற நாமத்தினால்தான். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல்
வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வேறொரு நாமம் சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு நாமம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்களுக்குள்ளே. அது இயேசு என்ற ஒரு நாமம். அந்த நாமத்தினால்தான் நமக்கு ரட்சிப்பு. உலகமெங்கிலும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு நாமம். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது, ஒரு நாட்டுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, வீட்டுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது பரத்திலிருந்து வந்த ஒரு செய்தி. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பரத்திலிருந்து சத்தம் உண்டானது. பரத்திலிருந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் பரத்திலிருந்து ஏறி இறங்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று பேதுரு திட்டம் தெளிவாக சொல்றார். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். Neither is there salvation in any other, for there is none other name under heaven given among men whereby we must be saved. தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அந்த நாமத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கின்றீர்களா? செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 31வது வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அன்பானவர்களே, ஒரு நாளை தேவன் நியமித்து வச்சிருக்கிறார். அந்த நாளிலே இந்த பூமியை நியாயந்திருக்க போகிறார். அந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையிலே ஒரு இமைப்பொழுதிலே இவைகள் எல்லாமே அழிந்து போய்விடும். அந்த நாளிலே அவரை கொண்டு நியாயந்திருப்பார். அதைத்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் அவர் ஒருவருக்குத்தான் தெரியும். மனுஷகுமாரனும் அவருடைய அந்த நாளை அறியார் என்று நாம் வாசிக்கிறோம். அதிலே அவர் தாம் நியமித்த அவரை கொண்டு, மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அவர் சத்தியத்தின்படி நியாயந்திருப்பார். இந்த வசனமே உங்களை நியாயந்திருக்கும் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே, இயேசுதான் எழுப்பப்பட்டவர், அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். எப்படி அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டாரோ அதே போல கிறிஸ்துக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எழுப்பப்படுவோம். இப்படி எழுப்பப்பட்டபடினாலே அவர் நம்மை நியாயந்திருப்பதற்கு அதிகாரம் உடையவர் என்பதே இந்த வசனமானது நமக்கு உணர்த்துகிறது. அதை நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர்களே முதலாவது இருக்கக்கூடியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மற்ற எல்லாரும் கல்லறைக்கு போயிருக்கிறார்கள். யாரும் இதுவரைக்கும் எழுப்பப்படவே இல்லை. ஒரே ஒருவர் தான் எழுப்பப்பட்டார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அன்பானவர்களே, அந்த நாளை நாம் எதிர்நோக்கி காத்தவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக லூக்கா 24வது அதிகாரம் 45லிருந்து 47 வசனங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தொழிந்து எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
repentance and remission of sins should be preached in Christ's name among all nations, beginning at Jerusalem. எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இந்த மனம் திரும்புதலினுடைய செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டியது. தெளிவாக இந்த வசனமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. லூக்கா ஆசிரியர் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே இதை தெளிவாக எழுதியிருக்கின்றார். வேத வாக்கியங்களின்படிதான் எல்லாமே நடந்தது. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். இருதய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய இருதய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். திறந்து எழுதியிருக்கிறபடியாக ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டபடியாக கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தெழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டது. இந்த யூத ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியும். மேசியா வருவார் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். மனம் திரும்ப வேண்டும். அடுத்து பாவ மன்னிப்பின் செய்தி. எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும், பூமியில் இருக்கிறதான சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படும் வேண்டியது. அதனால தான் முதலாவது எருசலேமிலே சபை ஆரம்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். எருசலேமிலே அவருடைய சபையானது முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது. எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே இந்த செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இது வேத வாக்கியத்தினுடைய கட்டளை. அந்த கட்டளையின்படியாக இன்றைக்கு உலகம் எங்கிலும் மனம் திரும்புதலினுடைய செய்தி பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே நீங்களும் நானும் இந்த மனம் திரும்புதலின் செய்தியை கேட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஏன் நாம் மனம் திரும்ப வேண்டும்? நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்கின்றோம். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து அங்கே பிரசங்கித்த யோவான் ஸ்நானகன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், பிலிப்பு மனம் திரும்புங்கள் என்ற ஒரு செய்தியை கொடுத்து கொண்டே வந்தார்கள். நாம் மனம் திரும்பும் போதே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெறுகிறோம். நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய சபையிலே நாம் இணைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அதனால பெருத்த ஆசீர்வாதம் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக வந்து சேரும். நீங்கள் தேவனுடைய சந்ததியா? இன்றே மனம் திரும்பி சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உங்களுடைய சந்ததியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த மனம் திரும்பக்கூடிய அந்த செய்தியை கேட்கக்கூடிய அருமையான நேயர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தந்தரல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். For he spoke and it was done. He commanded and it stood fast. Amen. உங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.